ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐம் விவேகா அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஜிலைஃப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2024க்கான புல்லட் ஜர்னல் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புல்லட் ஜர்னல் அப்படின்னா என்னங்கிறத ஒரு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ரைடர் கேரோல் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் பேசிக்கலி புல்லட் ஜர்னலுங்கிறது பாஸ்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரெசண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், டு டூ லிஸ்ட், ட்ராக்கர் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் புல்லட் ஜர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் பார்த்தாலும் ஏதாச்சும் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி புல்லட் ஜர்னல் மெயின்டைன் பண்ணுறதுல நமக்கு மென்டலி ஒரு பீஸ் கொடுக்கும். ஸோ புல்லட் ஜர்னல் அப்படிங்கிறது ஒரு பிளெயின் டைரி தான். ஸோ அதில் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு வாஸ்ட் டாபிக். ஸோ நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு 15 டேஸாக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது நாட் ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் பீப்புள், முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ்க்குமே இந்த புல்லட் ஜர்னல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புல்லட் ஜர்னல் புக் ஐடியலி லைக் டாட்டட் ஜர்னல்ஸாக இருக்கும். எய்தர் டாட்டடாக இருக்கலாம் ஆர் நார்மல் ரூல்டு டைரியாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு ரூல்டு ஒரு டைரியில தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இதுக்காக தனியாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எனி டைரிஸ் உங்க வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட புல்லட் ஜர்னல் எப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே 2024க்கு ஒரு பேஜ் செட் பண்ணியிருக்கேன். அதில் ஜஸ்ட் ஒரு ஹலோ 2024ன்னு தான் இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். நீங்கள் வச்சிருக்கிற ஜர்னல் பேஜ் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் பேஜ் நம்பர் எழுதுற மாதிரி இருக்கும். என்னோட டைரியில் பேஜ் நம்பர்ஸ் இல்லை, ஸோ நான் மேனுவலாக தான் பேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட் ஸ்பேசிங் கைடுன்ட்டு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் பேஜை ரெடி பண்ணுறப்போ மெஷர் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்ல டிவைட் பண்ணனா அது ஹாஃபா டிவைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்பேசிங் கைடு தான் இந்த பேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா கீ. இந்த கீ என்னன்னா நம்ம டு டூ லிஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு டாஸ்க்குன்ட்டு ஒரு ரவுண்ட் மார்க் மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அதை டிக் பண்ணிடுவேன். லைக் டாஸ்க்கை நான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டேக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்கு பண்ணுறேன் அப்படின்னா அதை ஆரோ மார்க் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இல்லை அந்த டாஸ்க் இதுக்கப்புறம் தேவையில்லை, அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. எனி நோட் ஒரு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட், பர்த்டேஸ் ஒரு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்டார். ஒரு அந்த டேல அந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதை முடிச்சே ஆகணும், லைக் இந்த டேல நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி பேஸ்டு டாஸ்க்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் நான் யூஸ் பண்றேன். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசனுங்கிறது இந்த இயர்க்கான ஒரு கோட்டா நான் வச்சிருக்கேன். ஜென்ரலாகவே லைஃப்க்கு பார்த்தீங்கன்னா அது என்னோட ஒரு ஃபேவரட்டான கோட்டை. ஸோ அந்த கோட்டை இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் அட் அ கிளான்ஸ் பேஜ். ஸோ இந்த பேஜில் நம்மளோட கேலண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே காப்பி டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு மந்த்துக்கும் கீழேயும் இருக்கிற கேப்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒரு ஏதாவது பர்த்டேஸ் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நான் டைரக்டா இங்க நோட் டவுன் பண்ணிப்பேன். லைக் ஏதாவது வெக்கேஷன் பிளான் பண்றேன் அப்படின்னா மந்த்துக்கு கீழே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு சர்டைன் கலர் தீம் மாதிரி நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபன்னுக்காக தான், இது மேண்டேட்ரியே இல்லை. ஜஸ்ட் ஒரு பிளாக் ஒரு ப்ளூ பென் வச்சே நீங்கள் ஜர்னல் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 2024 கோல்ஸ்ன்ட்டு. அதில் எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லைக் பர்சனல் கோல்ஸ்ன்னு தனியாக வச்சுருக்கேன், ப்ரொஃபஷனல் கோல்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன். லைக் ஹேபிட்ஸ் நான் என்னென்னலாம் இந்த இயர் ஃபாலோ பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு அதுக்கு ஒரு கோல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கில்ஸ் நான் என்னென்னலாம் டெவலப் பண்ணிக்கிறோம் அண்ட் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கோல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஐ ரெட். ஸோ இதில் நான் 12 புக்ஸ்ன்னு டார்கெட் வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன புக்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேனோ அதோட நேம்ஸ்லாம் இந்த பேஜில் நான் ஃபில் இன் பண்ணிட்டு வருவேன். அண்ட் கீழே ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் லைக் இந்த மந்த்துக்கான ஹைலைட் இதுதான் அப்படிங்கறத ஒவ்வொரு மந்த் எண்ட்லயும் ஃபில் இன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் ட்ராக்கர் அண்ட் மூட் ட்ராக்கர். இது லைக் ஒரு இயர்க்கே ஒரே பேஜ்ல அகாமடேட் ஆகுற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஹெல்த் ட்ராக்கர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் நார்மலா இருந்திருக்கேன்னா ஏதாவது ஃபீவர், கோல்டு ஒரு ஏதாவது ஸ்ப்ரெயின்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா பேட் நான் ஃபில் பண்ணுவேன்.
ஒரு நார்மலா நல்லா இருந்திருக்கேன் அப்படின்னா குட்னு ஃபில் பண்ணுவேன். ஸோ மூட் ட்ராக்கரும் அப்படிதான், குட் ஹாப்பியா தான் இருந்திருக்கேன் அப்படின்னா டார்க் ப்ளூ ஃபில் பண்ணுவேன். ஒரு கொஞ்சம் கிராங்கியா இருந்திருக்கேன், ஒரு இரிட்டேட்டட் ஒரு சம் மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கு அப்படின்னா வந்து பேட்னு ஃபில் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு என்னோட பாடி வந்து என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக இந்த ட்ராக்கர் மெயின்டைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஐடியாஸ் அண்ட் ரீல் ஐடியாஸ். இது ஃபுல்லாவே வந்து யூடியூப்காக தான். எனக்கு அப்பப்போ ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு எனக்கு தோணும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் இன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு வீக்கும் பண்றப்போ என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம்னு நான் இங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். ஸோ ரீல்ஸும் அப்படிதான். நெக்ஸ்ட் வந்து மந்த் அட் அ கிளான்ஸ். பட் நான் ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஃபெப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிப்ரவரி மந்த்தே வந்து அப்படியே நோட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பாக்ஸஸ் பெருசாகவே போட்டிருக்கேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நான் அந்த டேல பண்ணணும், ஒரு இனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லை ஏதாச்சும் பர்த்டேஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை ஃபில் இன் பண்ணிப்பேன். லைக் வீடியோஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரைடே வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே வந்து என்ன வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸஸ்ல நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ வீக்லி டாஸ்க் எல்லாமே வந்து இந்த மந்தோட டாஸ்க்லேருந்து எடுத்து பண்ணுவேன். ஸோ நோட்ஸ்னு ஒரு காலம் வச்சுருக்கேன். ஏதாவது டாஸ்க்கை நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த நோட்ஸில் வந்து நான் நோட் டவுன் பண்ணிப்பேன். இந்த மந்த்துக்கும் ஒரு கோட் எழுதியிருக்கேன், 1 day at a டைம்னு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி நோட் டவுன் பண்ணுறதுக்காக வெயிட் ட்ராக்கர்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா பிரெயின் டம்ப். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நமக்கு ஏதாவது தாட்ஸ் வரும் இல்லையா, அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஒரு இதை ஷாப் பண்ணணும், அந்த மாதிரி ரேண்டமா வருது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரெயின் டம்ப்ல எழுதி வச்சிடுறது. ஸோ தட் வீக்லி டாஸ்க் வரப்போ இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா எதை என்னைக்கு பண்ணலாங்கிறது ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நான் எழுதிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பிளானிங்காக ஒவ்வொரு மந்த்துக்கும் கண்டென்ட் பிளானர்னு ஒரு பேஜ் அண்ட் ரீல் பிளானர்னு ஒரு பேஜ். வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வீடியோ வரும் இல்லையா நம்மளுது. ஸோ அது என்னென்ன வீடியோஸ் அண்ட் அதோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்கு அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் இப்படிலாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் அதில் எழுதிப்பேன். இதை டீடைல்டா எழுதுறது அதுக்கு தனியா வந்து யூடியூப்க்குன்னு அதுக்கு ஒரு நோட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீல் பிளானர்ன்ட்டு. ஸோ என்னென்ன ரீல்ஸ்லாம் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அண்ட் அதுக்கு பிளானிங் எப்படி அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ரீல் பிளானர்ல வரும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதுல வந்து நான் என்னென்ன கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கரா நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். லைக் டெய்லி 1 fruit ஆச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். அண்ட் டெய்லி அட்லீஸ்ட் 10 pages நான் படிக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக்கரும் வச்சிருக்கேன். அண்ட் ஜேர்னலிங் எடுத்து நான் ஜேர்னல் எழுதுறேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மந்த்லி ட்ராக்கர். ட்ராக்கர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள புஷ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை வந்து நான் ட்ராக் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா, OTTல வந்து நிறைய மூவிஸ் பாக்குறதுனால என்னென்ன நம்ம பாக்குறோம் அப்படிங்கறதையும் மிஸ் அவுட் ஆயிடுது. ஸோ அதுக்காக இந்த மூவிஸ்க்குன்னு ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். அண்ட் என்னென்ன சீரீஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலம் வச்சிருக்கேன். அண்ட் என்னென்ன ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு கஃபேஸ் நாங்கள் விசிட் பண்ணுறோமோ அதை பற்றின ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன். அண்ட் கீழே இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கான ட்ராக்கர். லைக் நான் வெளியே கடைக்கு போய் ஏதாவது ஷாப் பண்ணுறேன் அப்படின்னா அதை நோட் பண்ணுறது, ஒரு ஆன்லைனில் ஏதாவது நான் ஷாப் பண்ணுறேன்னா அதை நோட் பண்ணி வைக்கிறது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி பிளானர் வந்துருச்சு. ஸோ வீக் அட் அ கிளான்ஸ் அப்படின்ட்டு பேஜே வந்து 8ஆக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அதில் 7 வந்து ஒரு டேக்குமே வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஃபார் டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் இன்னொரு செக்ஷன் நோட் செக்ஷன். இதுல வந்து ஒவ்வொரு டேவும் நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறது நான் டார்கெட் வச்சிருக்கேனோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுவேன். ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நம்ம இதுல நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் டெக் பண்ணுவேன். ஸோ நோட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு டாஸ்க் நான் நெக்ஸ்ட் வீக் பண்ணணும் அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே நோட்ஸ் ட்ராக்கர்ல எழுதிப்பேன். லைக் நம்ம ஸ்டார்டிங் அந்த கீன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஐகான்ஸை வச்சு நான் இதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீல் பிளானர். ஸோ இந்த மீல் பிளானரும் வீக்லி பேசிஸில் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே மீல் பிளானர் ஃபார் 7 days ஆஃப் த வீக், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ன்ட்டு. அண்ட் இன்னொரு செக்ஷன் எதுக்குன்னா ஃப்ரூட்ஸ் நான் என்னென்னலாம் சாப்பிடணும்னு நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் எழுதிப்பேன். ஒரு எனி எக்ஸ்ட்ரா பேக்கிங் நான் ஏதாவது பண்ணணும் பண்ணுறேன்னா அதையும் எழுதிப்பேன். நான் ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு வீக்குக்குன்னு வாங்கிட்டு வருவேன். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மீல் பிளான் பண்ணுவேன். எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ நீங்க அப்படி பண்ணலாம். ஒரு மீல் பிளான் பண்ணிட்டு கூட நீங்க போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்த்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் கிராசரிஸ் காலம் எதுக்குன்னா, இப்போ ஏதாவது நான் காலி ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து நான் மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நான் ஜேர்னல் எடுக்கிறேனோ நான் அந்த இடத்துல நோட் பண்ணிட்டேன்னா நான் நெக்ஸ்ட் வீக் ஷாப் போறப்போ வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கோ அதை போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன்னா அதை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மீல் ப்ரெப்னு ஒரு காலம் வச்சிருக்கேன். பன்னீர் மேக் பண்ணணும், ஒரு
மின்ட் சட்னி ரெடி பண்ணி வைக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணணும், அப்படி என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் தேவையா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ தட் அதையும் வந்து என்னோட டு டூ லிஸ்ட்ல வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு இப்படிதான் என்னோட புல்லட் ஜர்னல் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15 days ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இதை வந்து ரிவ்யூவா சொல்றேன். எனக்கு பர்சனலா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பர்சனலா எப்படி வந்து நீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா புல்லட் ஜர்னல் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலா வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க இதுலயே வந்து லைக் கிராட்டிடியூட் ஜர்னல் மாதிரி நீங்க எழுதலாம், ஒரு டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மாதிரி நீங்க இதுலயே வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி எது வேணுமோ நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜர்னலிங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புல்லட் ஜர்னல் பத்தின ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புல்லட் ஜர்னலிங் கான்செப்ட் பத்தின உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ, பை.